இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வாருக்கு கொசோவோ நாட்டின் உயரிய விருது. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வாருக்கு கொசோவோ நாட்டின் மிக உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. இந்த உயரிய விருதை கொசோவோ அதிபர் டாக்டர் வியோசா ஒஸ்மானி வழங்கி சிறப்பு செய்துள்ளார். ஐரோப்பிய நாட்டின் தென்கிழக்கில் செர்பியா எல்லைப் பகுதியில் வீற்றிருக்கும் கொசோவோ பிரதமர் அன்வாருக்கு இந்த உயரிய கௌரவிப்பை வழங்கியுள்ளது. இன்று காலையில் புத்ராஜயா காம்ப்ளெக்ஸ் பிரிடானாவில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கொசோவோ நாட்டின் அதிபர் டாக்டர் வியோசா ஒஸ்மானி அந்நாட்டின் உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் விருதை வழங்கி சிறப்பு செய்தார். தனியார் கிளினிக்குகளில் பெறப்படும் மருந்து பொருட்களுக்கு அவற்றின் விலை கட்டாயமாக காட்சிக்கு வைக்கப்பட வேண்டும் என்று நேற்று மே 1 முதல் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டது தங்களுக்கு எதிராக இழைக்கப்படும் மாபெரும் துரோகச் செயலாகும் என்று மருத்துவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்த புதிய நடைமுறை அமலுக்கு வந்த முதல் நாளான நேற்று மே 1 உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சின் அமலாக்க அதிகாரிகள் நேற்று பல கிளினிக்குகளில் சோதனையிட தொடங்கியிருப்பதாக தனியார் மருத்துவர்கள் சங்கங்களின் சம்மேளனம் தெரிவித்துள்ளது. மருந்து பொருட்களின் விலைப்பட்டியலை காட்சிக்கு வைக்காத கிளினிக்குகள் அடுத்த 3 நாட்களுக்குள் மருந்து விலைப்பட்டியலை காட்சிக்கு வைக்க வேண்டும் என்று எச்சரிக்கும் நோட்டீஸை அமலாக்க அதிகாரிகள் வழங்கியிருப்பதாக அந்த சம்மேளனம் கூறுகிறது. 3 மாதங்களுக்குள் இந்த நடைமுறை அமல்படுத்தப்பட வேண்டும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் மற்றும் உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சர் அர்மீசான் முகமது அலி வலியுறுத்திய வேளையில் முதல் நாளிலேயே இத்தகைய சோதனை எவ்வாறு நடத்தப்பட்டது என்று அந்த சம்மேளனம் கேள்வி எழுப்பியுள்ளது. ஒரே மாதிரியான சிகிச்சை, ஒரே மாதிரியான மருந்து வகைகள் ஒரு கிளினிக்கில் கட்டணம் 42 ரிங்கிட் விதிக்கப்படுகிறது, மற்றொரு கிளினிக்கில் 85 ரிங்கிட் விதிக்கப்படுகிறது. எப்படி இந்த கட்டண உயர்வு என்பது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டுள்ள வேளையில் தனியார் மருத்துவமனை சங்கம் இதுவரை வாய் திறக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நகரி செம்பிலான் ஜம்போல் தொகுதி பிகேஆர் தேர்தல் மீண்டும் நடத்தப்பட்டதில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் அரசியல் செயலாளர் மணிவண்ணன் கோவிந்த் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தன்னை எதிர்த்து போட்டியிட்ட முகமது அஸ்ரி அப்துல்லாவிடம் வெற்றி கொண்ட மணிவண்ணனுக்கு 571 வாக்குகள் கிடைத்தன. முகமது அஸ்ரிக்கு 229 வாக்குகள் கிடைத்தன. மும்முனை போட்டியில் மற்றொரு வேட்பாளரான மாரியப்பன் கட்டையனுக்கு 39 வாக்குகள் கிடைத்தன. ஜம்போல் தொகுதி தேர்தல் இதற்கு முன்பு நடைபெற்ற போது அசீசா சாலிம் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் அவர் இன்னொரு கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர் என்பது கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து மறுதேர்தல் நடத்தப்பட்டது. கோலாலம்பூர் சிரம்பான் நெடுஞ்சாலையில் பலாகாங் அருகில் இன்று அதிகாலையில் நிகழ்ந்த சாலை விபத்தில் 3 உயிரிழந்தனர். கார் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பை மோதி விபத்துக்குள்ளானதில் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கி 3 உயிரிழந்ததாக தீயணைப்பு மீட்புப்படை பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். இவ்விபத்து குறித்து காலை 6-7 மணிக்கு தாங்கள் அவசர அழைப்பை பெற்றதாக அவர் குறிப்பிட்டார். காரின் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கிக்கொண்டு உயிரிழந்த 3 உடல்களை மீட்பதற்கு தீயணைப்பு மீட்புப்படை வீரர்கள் சுமார் 1 மணி நேரம் போராடியதாக அவர் குறிப்பிட்டார். உலக ஊடகவியலாளர் குறியீட்டு தரவரிசையில் மலேசியா 88வது இடத்தில் இடம்பெற்றுள்ளது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் மலேசியா 19 இடங்களிலிருந்து முன்னேறி 88வது இடத்தை பெற்றிருப்பது புதிய சாதனையாகும் என்று வர்ணிக்கப்பட்டுள்ளது. மலேசியாவிற்கு இவ்வாண்டில் 56.9 விழுக்காடு புள்ளிகள் வழங்கப்பட்டுள்ளன. 2 மோட்டார் சைக்கிள்கள் சம்பந்தப்பட்ட சாலை விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். இவ்விபத்து நேற்று வியாழக்கிழமை இரவு 8:16 மணியளவில் ஜோஹர் செனாய் டேசாரு நெடுஞ்சாலையில் நிகழ்ந்தது. இச்சம்பவத்தில் 28 வயதுடைய மோட்டார் சைக்கிளோட்டி உயிரிழந்ததாக கோத்ததிங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் யூசுப் ஒத்மான் தெரிவித்தார். உயிரிழந்த அந்த மோட்டார் சைக்கிளோட்டி வாகனம் ஒன்றை முந்திச் செல்ல முயற்சித்த போது
வேக கட்டுப்பாட்டை இழந்து எதிர் திசையில் வந்த மோட்டார் சைக்கிளுடன் எதிரும் புதிருமாக மோதிக்கொண்டதாக அவர் குறிப்பிட்டார். நாளை சனிக்கிழமை மணமேடை காணவிருந்த பெண் விபத்தில் உயிரிழந்தார். நேற்று காலை 8:30 மணியளவில் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 93.3வது கிலோமீட்டரில் பத்து பஹட் அருகில் நிகழ்ந்த இவ்விபத்தில் 28 வயதுடைய சித்தினூர் ஷமீரா சம்சோல் உயிரிழந்ததாக அடையாளம் கூறப்பட்டது. தனது வருங்கால கணவர் 30 வயதுடைய முகமது ஐமன் அப்துல் ரஷீதுடன் காரில் பயணித்துக் கொண்டிருந்த போது கார் சாலையை விட்டு விலகி சாலை தடுப்பில் மோதி விபத்துக்குள்ளானது. கடுமையான காயங்களுக்கு ஆளான மணமேடை காணவிருந்த பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.